இந்த ஆண்டு நீர்வரத்து குறைவாக உள்ளதால் மேட்டூர் அணை திறப்பதில் காலதாமதம் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு தாமதமாகலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நீர்வரத்து குறைவாக உள்ளதால் மேட்டூர் அணை திறப்பதில் காலதாமதம் ஆகலாம் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு காலதாமதம் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. மேட்டூர் அணையில் நீர்வரத்து குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையின் நீர்வரத்து குறைவாக இருக்கக்கூடிய காரணமாக மேட்டூர் அணை இந்த ஆண்டு திறப்பதில் காலதாமதம் ஆகலாம் என்ற தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையின் நீர்மட்டத்தை பொறுத்தவரையில் 44.62 அடியாகவும் அணையின் நீரிருப்பு 14.59 TMC ஆகவும் இருக்கிறது. குறுவை சம்பா சாகுபடி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 90வது ஆண்டாக கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. தற்போது குறுவை சம்பா அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் நீரின் வரத்து குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவதில் சற்று காலதாமதம் ஆகலாம் என வேளாண்மை துறை சார்பில் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40% அளவிற்கு தென்னை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த மாதத்தை பொறுத்தவரையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக பயிர்கள் சேதமாகின. வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தாலும் பயிர் பாதிக்கும் அளவிற்கு சேதம் ஏற்படவில்லை எனவும் இருந்தபோதிலும் கூட தொடர்ச்சியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பயிர் சேதத்தை ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தி இருப்பதாகவும் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே செம்மொழி பூங்கா எதிரே சிங்கப்பூரில் வடிவமைக்கப்பட்டது இருக்கக்கூடிய பூங்கா போன்ற பல்வேறு வகைகளான மக்கள் பயன்பாட்டிற்கான பூங்கா என்பது தயாராகி வரக்கூடிய நிலையில் பூங்காவை பொறுத்தவரையில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கும் அளவில் பணிகள் முன்னேற்றத்தில் இருப்பதாகவும் விரைவில் முதலமைச்சர் மக்களின் பயன்பாட்டிற்காக அந்த பூங்காவை திறந்து வைப்பார் எனவும் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். கொப்பரை தேங்காயை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கூடுதலாக கொள்முதல் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் பரிந்துரை செய்து மத்திய அரசிற்கு அனுப்பியிருப்பதன் காரணமாக 8 ரூபாய் உயர்த்தப்பட்டதாக தெரிவித்த அவர் கடந்த ஆண்டு 60,000 டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் இந்த ஆண்டு கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியாகவில்லை எனவும் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக மேட்டூர் அணை திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி திறப்பதில் காலதாமதம் ஆகலாம் என தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.